ஆந்திர துப்பாக்கிச் சூட்டில் தமிழக கூலி தொழிலாளர்கள் பலியான சம்பவத்திற்கு முதல்வர் பன்னீர்செல்வம், திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆந்திர வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் தமிழர்கள் பலியானதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார். தமிழக டிஜிபி அசோக்குமார், உள்துறை செயலர் அபூர்வா வர்மா, அரசு ஆலோசகர்கள் ராமானுஜம், ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் பன்னீர்செல்வம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். இந்த மோசமான தாக்குதல் சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம், சட்டத்திற்கு புறம்பான செயலாக இருந்தாலும் 20 பேரின் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும், மனித உரிமை மீறல் நடந்திருந்தால் உரியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நஷ்டஈடு வழங்க வழி செய்ய வேண்டும் என்றும் சந்திரபாபுவிடம் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில், கடந்த சில மாதங்களாக இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தபோதும் இரு மாநில அரசுகளும் உரிய தீர்வு காணாததால் தற்போது 20 தொழிலாளர்கள் பலியாகி இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த தொழிலாளர் குடும்பத்தினருக்கு இரு மாநில அரசுகளும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவனும், தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளனர். ஆந்திராவில் வனத்துறை அதிகாரிகளால் ஈசகுண்டாவில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட 20 பேரில் 12 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலாளிகள். சுடுவதற்கு முன்பு எச்சரிக்கைகள் விடப்பட்டனவா அல்லது அவர்கள் போலீசார் தாக்கப்பட்ட பிறகு அவர்கள் சுட்டார்களா என்ற விவரங்கள் எல்லாம் இல்லை. 20 பேரை சுட்டுக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி தீர விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். ஆந்திர அரசு அந்த குழுவை அமைத்தாலும் அதில் தமிழகத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அந்த குழுவிலே உறுப்பினர்களாக போட்டு ஒரு நீதி விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காட்டுக்குள் தெரிகின்ற விலங்குகளையோ பறவைகளையோ கூட சுட்டுக் கொல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கும்போது, இந்த ஏழை அப்பாவி கூலி தொழிலாளர்களை படுகொலை செய்தது ஈவு இரக்கமற்ற காதக செயல் என்று நான் கண்டனம் தெரிவிக்கின்றேன். மரங்களை வெட்டி கடத்துகின்ற பெரும் பணத்திமிங்கலங்கள் பெரும்பாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள். அன்றாடம் கூலி வேலைக்கு செல்கின்ற அப்பாவி தொழிலாளர்கள் தான் இந்த கொடும் துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சித் தலைவர் தமிழிசை 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சியினால் அங்கே இருந்த தமிழக மீனவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டையும் நாம் எடுத்திருக்கிறோம். ஆனால் அங்கே உள்ள தமிழ் மீனவர்களுக்கும் இங்கே உள்ள தமிழ் மீனவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதில் இத்தகைய சில சம்பவங்கள் நடந்து விடுகிறது. ஆனால் இத்தகைய சம்பவங்கள் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அதனால்தான் மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வர வேண்டும் என்பதற்காக ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்கப்படுத்துவதற்கான மிகப்பெரிய திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய ஆட்சி தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாத இறுதியில் 28ஆம் தேதி அங்கே மீனவர்களை அழைத்து ஒரு கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் வந்த விளைவுகள் மட்டுமல்ல, ஆழ்கடல் மீன்பிடிப்பை பற்றிய முழுமையான அந்த தகவலை 29ஆம் தேதி மரியாதைக்குரிய சுஷ்மா சிவராஜ் அவர்களிடம் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக மீனவர்களின் பிரச்சனையில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும். பாமக தலைவர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், மனிதநேயமின்றி கொலைவெறியுடன் நடந்து கொண்டுள்ள ஆந்திர போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும், தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.